தினமும் கண் விழித்தால் நான் பயன்படுத்தும் கருவி நீதான். அப்படி டெய்லி யூஸ் பண்ணுற இந்த ஃப்ளஷ்ஷு எப்படி இருக்காதுன்னு என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? டைம் இல்லை. இந்த ஃப்ளஷில் 2 மேட்டர் என்னை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஒன்று, நம்ம ஒரு தடவை தான் ஃப்ளஷ் பண்ணுறோம், ஆனால் அந்த ஃப்ளஷ்ஷு கையை எடுத்த உடனே க்ளோஸ் ஆகாமல் ஃபுல் வாட்டர் ட்ரைன் ஆனதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகுது. இதெல்லாம் கவனிக்க சிட்டியில் இருக்கிற உங்களுக்கு நேரம் இல்லை. ரெண்டாவது, சைலண்ட் கில்லர். இந்த எஸ் ஷேப்பு. இந்த எஸ் ஷேப்பு எதுக்கு இருக்குன்னு எனக்கு ரொம்ப நாளாக புரியாமல் இருந்துச்சு. நான் வெளியில் கடைங்கள்லாம் போகிறப்போ பார்த்துருக்கேன். அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். ஸோ வெல்கம் டு ஏபிசிடி. நான் உங்கள் சகோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏபிசிடி ஆஃப் டாய்லெட் ஃப்ளஷ். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ரு, இப்போ இந்த டேங்க்கில் பார்த்தோன்னா சுமார் 6 லிட்டர் தண்ணியை பிடிச்சி வச்சுருப்பாங்க. இதில் 2 முக்கியமான ஓட்டை இருக்குது. ஒன்று, இதில் இருக்கிற தண்ணியை வெளியேற்றுறதுக்கு ட்ரெயின் ஹோல் இருக்குது. இன்னொன்று, இந்த தண்ணியை ஃபில் பண்ணுறதுக்கு ரீஃபில் ஹோல் இருக்குது. இந்த 2 ஹோலையுமே தனித்தனியாக மூடவோ திறக்கவோ எந்த விதமான டேப்பும் கிடையாது. இந்த எல்லா ஆக்ஷனையுமே கண்ட்ரோல் பண்ணுறது நீங்கள் பண்ணுற ஒரே விஷயந்தான் அந்த ஃப்ளஷ். அந்த அளவுக்கு பெரிய வித்தகாரம் பாவன். ஓகே, இந்த தண்ணியை வெளியேற்றுற ட்ரெயின் ஹோலுக்கு தனியாக மூடி திறக்கிற கண்ட்ரோல் இல்லாட்டி பரவாயில்ல. ஆனால் இந்த தண்ணியை ரீஃபில் பண்ணுறதுக்குமே தனியாக க்ளோஸ் பண்ண முடியாது அப்படின்னா இந்த டேங்க்கு நிரம்பி வழியாதா அப்படின்ற ஒரு டவுட் வரலாம். எப்போ இந்த டேங்க்கில் தண்ணி ஃபில் ஆகுதோ அப்போது பிளாஸ்டிக் பந்து மாதிரியான சில மெக்கானிசத்தை வச்சு அந்த ரீஃபில் ஹோலை கம்ப்ளீட்டாக அடைச்சிருப்பாங்க. எப்போ தண்ணி லெவல் குறையுதோ அப்போ தான் இந்த பால் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கும். அதுக்கேற்ற மாதிரி இங்கே ரீஃபில் வால்வும் ஓப்பன் ஆகிட்டே வரும். மறுபடியும் எப்போ தண்ணி நிரம்புதோ அப்போ மறுபடியும் பந்து மேலே வந்துடும், இந்த ரீஃபில் வால்வ் அடைச்சிக்கும். ஸோ இப்படி தான் இந்த ரீஃபில் வால்வோட ஓப்பனிங்கும் க்ளோசிங்கையும் இந்த தண்ணியோட லெவலை வச்சே ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ இந்த மெயின் மேட்ரு ட்ரெயின் ஹோலுக்கு வருவோம். இது எப்படி ஒரு தடவை ஓப்பன் பண்ணோன்னா ஓப்பன் ஆகியே இருக்குது. இப்போ இந்த வெர்டிக்கல் லிவரில் இந்த ஒயிட் கலர் பார்ட்டை ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ஒயிட் கலர் பார்ட்டுக்குள்ளே பார்த்தோன்னா தண்ணி ஃபில் ஆகிறதுக்கு முன்னாடி காற்று அந்த இடத்துல வந்து ட்ராப் ஆகிருக்கும். இப்போ தண்ணி ஃபில் ஆக 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 இதில் இருக்கிற ஏர் லோ டென்சிட்டி அப்படின்றதுனால மேல் நோக்கி போக ட்ரை பண்ணோம். ஆனால் அது எப்போ இந்த ஸ்டாப்பிங் பாயிண்ட்டை ரீச் ஆகுதோ அப்போது கீழே இருக்கிற அந்த பிளாக் கலர் ஃப்ளாப் ஒரு ஸ்ட்ராங்கான சக்ஷனை அந்த ட்ரெயின் ஹோல் மேலே கிரியேட் பண்ணி லாக் ஆகி பிடிச்சிக்கும். இந்த லோ டென்சிட்டி காற்று மேலே போக ட்ரை பண்ணுற ஃபோர்ஸை விட கீழே இருக்கிற அந்த சக்ஷன் ஃபோர்ஸ் தான் அதிகமாக இருக்கும். இந்த கண்டிஷனில் அந்த ஃப்ளாப் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிருக்கும், ரிஜிடாக பிடிச்சிக்கிட்டு இருக்கும், தண்ணி லீக் ஆகாமல். எப்போ நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களோ அப்போது மேலே மூவ் ஆக ட்ரை பண்ணிகிட்டு இருக்க அந்த ஏரோட சேர்த்து நீங்கள் கொடுக்குற எக்ஸ்டர்னல் ப்ரெஷரும் ஆட் ஆகுறதுனால அது இந்த சக்ஷன் ஃபோர்ஸை விட பயங்கர அதிகமாக இருக்கும். இந்த அடிஷ்னல் ஃபோர்ஸ் அந்த செக்ஷனை ரிலீஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக அந்த ஃப்ளாப்பை மேலே போக வச்சிடும். இப்போ இந்த மொத்த தண்ணியும் அந்த ட்ரெயின் ஹோல் வழியாக வெளியே போயிடும். ஆனால் அந்த ஃப்ளஷ்லேருந்து கையை எடுத்த உடனேயே மறுபடியும் இந்த ஃப்ளாப்பு கீழே வந்து அடைக்கணும் இல்லையா? ஏன்னா இந்த ஃப்ளாப்புக்கு மேலே அவ்வளோ தண்ணி இருக்குது, அதோட வெயிட்டே அதை புஷ் பண்ணி கீழே போடணும் இல்லைங்களா அப்படின்ற டவுட் உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா, ஏன்னா அதே டவுட்டு எனக்கும் வந்துச்சு. அப்போ இன்னும் டீப்பாக போய் பார்த்தப்போ தான் தெரிஞ்சிச்சு இந்த ரப்பர் ஃப்ளாப்பில் தான் அந்த மேஜிக் இருக்குது. அதாவது இந்த ரப்பர் ஃப்ளாப்பு ரொம்ப லைட் டென்சிட்டியான ஒரு மெட்டீரியலில் பண்ணுவாங்க. ஸோ தேட் நீங்கள் எப்போ ஃப்ளஷ்ஷை அமுக்குறீங்களோ அந்த செகண்ட் அந்த ஃப்ளாப் மேலே வந்த உடனே இந்த தண்ணி ஃபோர்ஸாக கீழே போகும் இல்லைங்களா? இந்த சமயத்தில் அதுக்கு மேலே இருக்கிற தண்ணியோட ஃபோர்ஸ் பெருசாக இந்த ரப்பர் ஃப்ளாப் மேலே ஆக்ட் ஆகாது. ஏன்னா அது ரொம்பவே டென்சிட்டி கம்மியான பொருளில் பண்ணியிருக்கிறதுனால அது ஆல்மோஸ்ட் அந்த தண்ணியில் மிதந்துக்கிட்டு தான் இருக்கும், தண்ணியோட தண்ணியாக. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஹெவியான மெட்டல் பாலை தண்ணிக்குள்ளே போட்டால் அது வேகமாக போய் முங்கிடும். அதே டென்சிட்டி கம்மியான பொருளை போட்டோம் அப்படின்னா அது நடுவில் எங்கேயாச்சும் அது டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி போய் மிதந்துக்கிட்டு இருக்கும் இல்லைங்களா? கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இங்கேயும் நடக்குது. அந்த ஃப்ளாப் ரொம்ப லைட் டென்சிட்டி மெட்டீரியலில் பண்ணதுனால அதுக்கு மேலே இருக்கிற தண்ணியோ கீழே இருக்கிற தண்ணியோ அதுக்கு மேட்ரு கிடையாது. அது ஒன்ஸ் அந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் கையவே எடுத்தாலும் கண்டினியூஸாக அதை சுற்றி தண்ணி அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டுருக்கிறதுனால அது ஆல்மோஸ்ட் அந்த ஃப்ளாப் அங்கேயே மிதந்துக்கிட்டு தான் இருக்கும். எப்போ எல்லா தண்ணியும் கீழே போதோ அப்போ தான் அதோட கிராவிட்டினால் அது மொத்தமாக கீழே புஷ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரெயின் ஹோலை க்ளோஸ் பண்ணும். ஸோ என்ன தான் இந்த ட்ரெயின் ஹோலோட ஓப்பனிங்கை நம்ம மேனுவலாக ஃப்ளஷ் பண்ணி பண்ணாலும் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இந்த ஃப்ளாப் இந்த ட்ரெயின் ஹோலை ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணுது. சரி, இப்போ நம்ம இந்த எஸ் ஷேப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி சைஃபன் எஃபெக்ட்ன்றதை பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, சைஃபன் தான். நான் கூட சிஃபன் வாசிக்கணுமோ நினச்சேன். இப்போ இந்த சைஃபன் எஃபெக்ட் என்னன்னு பார்க்குறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் 2 கிளாஸ் தண்ணி. தண்ணி கலர் தெரியாதுன்றதுனால அது காப்பி பொடியை போட்டிருக்கேன், கலரை பார்த்து பயந்துடாதீங்க. அப்புறம் ஒரு ஸ்ட்ரா,
ஸ்ட்ரா கிடைக்கல, அதனால் பக்கத்தில் இருந்த ஃப்ரூட்டி ஜூஸில் இருக்க பிளாஸ்டிக் ஸ்ட்ராவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைஃபன் எஃபெக்ட் எப்படி நடக்குது, ஏன் நடக்குதுன்றதுக்குள்ளலாம் போல் இந்த சைஃபன் எஃபெக்ட்னா என்ன அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். என்ன சொல்லுங்கள், தனியாக ஒரு வீடியோ போடலாம். இப்போ இதில் ஒரு கிளாஸில் ஃபுல் தண்ணி இருக்குது, இன்னொரு கிளாஸ் எம்டியாக இருக்குது. இதில் நான் ஒரு பக்கம் ஸ்ட்ராவை மட்டும் வச்சு நல்லா உறிஞ்சு உடனே இந்த டம்ளருக்குள்ளே போடுறேன் அப்படின்னா எந்த விதமான பம்போட வசதியுமே இல்லாமல் அந்த தண்ணி ஃபுல்லாக இருக்கிற டம்ளரில் கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக அந்த ஸ்ட்ராக்குள்ளே தண்ணி போய் இந்த கிளாஸ்க்குள்ளே விழுகிறத உங்களால் பார்க்க முடியும். இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் சைஃபன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக இது ஏன் நடக்குது அப்படின்னு புரியணும்னா, இப்போ நான் அதை உறிஞ்சு இந்த பக்கம் விட்டதுனால இந்த பக்கம் இருக்கிற தண்ணி உடனே கீழே விழ ட்ரை பண்ணும் கிராவிட்டினால். இப்படி கீழே விழுகிறப்ப ஒரு இன்ஸ்டண்ட்டுக்கு அந்த இடத்துல ஒரு வேக்யூம் க்ரியேட் ஆகும், அதனால் அங்கே ஒரு லோ ப்ரெஷர் ஜென்ரேட் ஆகும். ஆனால் இதே இந்த பக்கம் வந்தோன்னா ஃபுல் அட்மாஸ்ஃபரிக் ப்ரெஷர் அந்த தண்ணியை கீழ் நோக்கி அழுத்திக்கிட்டே இருக்குது. இங்கே அட்மாஸ்ஃபரிக் ப்ரெஷர் கீழ் நோக்கி அழுத்துது, அங்கே ஒரு லோ ப்ரெஷர் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இங்கே இருக்கிற தண்ணி கண்டினியூஸாக இந்த டியூப் வழியாக அங்கே விழுந்துக்கிட்டே இருக்கும். இதில் இந்த ஸ்ட்ரா கொஞ்சம் நான் பேப்பர் ஸ்ட்ரா யூஸ் பண்ணதுனால அது தண்ணியில் ஊறி போய் சரியாக வரலை. இப்போ இந்த எஸ் ஷேப்புக்கு வந்தோன்னா இந்த எஸ் ஷேப்லையும் நீங்கள் அங்கே ஃப்ளஷ்ஷை அமுக்குன உடனேயே இந்த ஃபுல் தண்ணியும் அந்த எஸ் பெண்டை ஃபுல்லாக நிரப்பிடும். இப்போது அது நிரப்புன உடனே என்ன ஆகும்னா இந்த ஸ்ட்ராவில் நடந்த மாதிரியே அந்த பக்கமாக அந்த தண்ணி நிரம்பி கீழே விழ ஆரம்பிக்கும். ஒன்ஸ் அது விழ ஆரம்பிக்கிறப்ப அந்த இடத்துல இன்ஸ்டன்டேனியஸாக ஒரு வேக்யூம் ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த பக்கம் நார்மலான அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருக்கும், இந்த பக்கம் ஒரு வேக்யூம் ஜென்ரேட் ஆகிருக்கும். அந்த ஸ்ட்ராலான அதே சுச்சுவேஷன் தான் இங்கேயும். ஸோ இந்த வேக்யூம் அந்த சைஃபன் எஃபெக்டை ஜென்ரேட் பண்ணி இந்த மொத்த தண்ணியும் ஒரு சக்ஷன் ஃபோர்ஸோடு சேர்த்து கீழே இழுக்கும். அதனால தான் மொத்த டாய்லெட்டில் இருக்கிற வாட்டருமே ஒரு ஃபோர்ஸோட சக் பண்ணி கீழே வந்து இழுக்கப்படும். எப்போ இந்த டேங்க்கில் இருக்கிற மொத்த தண்ணியும் காலி ஆகுதோ அப்போ தான் இந்த எஸ் ஷேப்புக்குள்ளே அந்த அட்மாஸ்பரிக் ஏர் வந்து உள்ள நுழையும். அப்போ இந்த சைஃபன் எஃபெக்ட் பிரேக் ஆகி எங்கெங்கே எதுவும் தண்ணி இருந்துச்சோ அந்த லெவல் அப்படியே மெயின்டைன் ஆகிடும். என்ன பெரிய எஸ் ஷேப்பு, இந்த ஷேப் இல்லாமல் டேரெக்டாக கொடுத்துருந்தா கூட தான் இதே இது நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா உங்கள் மேலே தப்பு இல்லை, நானும் அப்படி தான் நினச்சேன். ஒருவேளை இந்த எஸ் ஷேப் இல்லாமல் இதை டைரெக்டாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த தண்ணி வர்ற ஃபோர்ஸ் வந்து வெறும் கிராவிட்டினால் மட்டுமே வரும். இதே இந்த எஸ் ஷேப் இருந்துச்சுன்னா கிராவிட்டியோடு சேர்த்து இங்கே கிரியேட் ஆகிற வேக்யூம் ப்ரெஷரும் பயங்கர சக்ஷனோட பிடிச்சி அதை கீழே இழுக்கும். ஸோ அந்த வாட்டர் போகிற வேகம் அதிகமாகும். எந்த கரண்ட் சப்ளையும் கிடையாது, மோட்டரும் கிடையாது, வெறும் ஃபிசிக்ஸையும் கிராவிட்டியும் மட்டுமே வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு டிசைன் தான் இந்த டாய்லெட் ஃப்ளஷ் சிஸ்டம். ஸோ இந்த வீடியோவில் புதுசாக ஒன்று கற்றுட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்படி இல்லாட்டி ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்த லைட்டாக திருப்பி ப்ரஷ் பண்ணி விட்டுருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களை மாதிரியே க்யூரியஸ் மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா, இல்லை என்ன சேஞ்ச் பண்ணலாம், இல்லை என்ன மாதிரி வீடியோஸ் போடலான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.